ஒன்றும் பயப்படாங்க, சாமி கும்பிட்டேன் சரியா. போன நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதி ஒரு கனவு கண்டார். என்ன கனவு தெரியுமா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருந்தாவது எங்கும் காணோம். உங்களை நான் பேச கூப்பிட்டா நீங்க என்னை பேச சொல்றீங்க அப்படின்னாரு. முடிச்சிட்டாரு. உலகத்தில் யாருக்கு செய்யாத செயலை செஞ்சிருக்காரு. என்ன முடிச்சாருன்னு 8th ஃபெயில் அப்படிதாப்ல. கைதட்டுறது என்னால் நான் கவலைப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? இப்போ மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க, சுவிட்சை தட்டா கைதட்டும். உங்கள் காரை பராமரிக்க ஆனமலைஸ் மொபிலிட்டி சர்வீஸ். வெண்டாமரைக்கன்றனின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ தூய உருப்பள் இங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். ஒன்றும் பயப்படாங்க, சாமி கும்பிட்டேன் சரியா. கடவுள் வாழ்த்து வேற ஒன்றும் இல்லை. முதல்ல சொன்னது காசியில் போய் தமிழ்நாட்டிலிருந்து கங்கையை தாண்டி சென்ற புலவர்கள் 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச. அந்த காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்தவர். காசியில் போய் தமிழர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக வந்தால் போனால் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிர்லா மந்தர்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அங்கே போனால் நமக்கு இடம் இல்லையேன்னு நினச்சா அந்த மண்டபத்தை கட்டுறதுக்கு பணம் இல்லை அவர்கிட்ட. காசி மன்னன்ட்ட கேட்கலான்னு போனால் காசி மன்னனுக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது. அப்போ தான் என்ன பண்ணாரா, கலைமகளுடைய படம் சரஸ்வதி படத்தை வச்சு எனக்கு அந்த மன்னனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற அந்த மொழி ஆற்றலை தரணும்னு கேட்டுக்கிட்டாராம். இது 10 பாட்டு. இந்த 10 பாட்டு கொண்ட இந்த புத்தகத்தினுடைய பேர் சகலகலாவல்லி மாலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சகலகலா வல்லவட கேள்விப்பட்டிருப்பீங்க. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் நடிச்சிருக்காரு. சகல கலைகளுக்கும் அதிபதி அவள் தான். அவள் எங்கே இருப்பா? வெண்டாமரையில் இருப்பார். வெண்டாமரை கன்றின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தந்தாமரைக்கு தகாதுகளோ. நான் ஏன் அவனை கும்பிடுறேன் தெரியுமா? சிவபெருமான கும்பிடலான்னு சொன்னால் அவனை பித்தன்கிறாங்க. திருமாலை கும்பிடலான்னு சொன்னால் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு நீ தானே இருக்கிற. உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக. அவர் ஏன் படுத்திருக்காருன்னா நஞ்சு உண்டாராம். அதனால் சொல்லி நான் உன்னை வேண்டிக்கிறேன். அதனால் நீ தான் என்னை காப்பாற்றி எனக்கு அந்த மொழி ஆற்றலை தரணும்னு கேட்குறாரு. அதே போல் இவர் போய் பேசி அங்கே அந்த மன்னன் காசி மன்னன் இடம் கொடுத்த இடத்துல தான் இன்றைக்கும் அந்த கேதார்கட் என்கின்ற இடத்துல காசிக்கு போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. நான் போயிட்டு வந்தேன் என்னுடைய மனைவியோட 2 வருஷத்துக்கு முதல்ல இங்கே காசி போயிட்டு வந்தேன். முதல்ல போனது குமரகுருபருடைய அந்த மடத்துக்கு தான் போனேன். இப்படி இந்த நேரங்களில் நீங்கள் கை தட்டணும். நான் போயிட்டு வந்திருக்கேன்ல. கம்முன்னு உட்காந்து எங்களை பயமுறுத்தக்கூடாது சரியா. அடுத்து 2வது புலவர் யார் அப்படின்னு 2வது பாட்டு நான் சொன்னேன். 2வது புலவர் முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன். 2வது புலவர் யாருன்னு கேட்டால் மகாகவி பாரதியார். எட்டயபுரத்தில் பிறந்து காசிக்கு சென்று 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 4 வருஷம் காசியில் இருந்தார். அதாவது எட்டயபுரத்தில் பிறந்ததால் அவருக்கு தமிழ் தெரியும். திருநெல்வேலியில் படித்ததால் அவருக்கு ஆங்கிலம் தெரியும். அந்த ஸ்கூலில் படித்ததுனால ஆங்கிலேயர் காலம்லேயே 1882. அப்புறம் காசியில் போய் 4 வருஷம் இருந்ததுனால இந்தி சம்ஸ்கிருதம் தெரியும். பாண்டிச்சேரியில் 1908 18 வரைக்கும் இருந்ததுனால பிரெஞ்சு மொழி தெரியும், மலையாளம், கன்னடம், தெலுங்கு 11 மொழிகள் தெரிஞ்ச ஒரு புலவன் யாருன்னா மகாகவி பாரதிங்க. அந்த 11 மொழி தெரிஞ்ச அந்த மகாகவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இப்போ நான் சொல்கிறேன், மதுரையை காட்டில் ஒரு நகரம் உலகத்திலே கிடையாது. எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. எங்கேயும் போனதில்லை. ஆனால் மதுரையை காட்டில் போய் 4 ஊர் பார்த்து வாயா அப்புறம் சொல்லுவோம்ல. இவருக்கு எல்லா மொழியும் தெரியும். அந்த 11 மொழிகளில் மிகச்சிறந்த மொழியாக யாம் அறிந்த மொழிகளிலே எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்க. அப்படியான அந்த பாரதி இருந்த வீடு எங்கே இருக்குது? காசியில் இருக்குது. ஒரு ஆச்சரியம் கேளுங்க. நான் காசியில் பாரதியார் வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு. எங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து ஃபோனில் கூப்பிட்டாரு. நான் உடனே எங்கேருந்து பேசுகிறீங்கன்னே, காஞ்சிபுரத்துலேருந்து உங்களை பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்றதுக்காக பேசுகிறேன் அப்படின்னாரு. ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னாரு அவர். நான் சொன்னேன் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னேன். ஏங்க உங்களை நான் பேச கூப்பிட்டா நீங்கள் என்னை பேச சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு இல்லைங்க, போன நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதி ஒரு கனவு கண்டார். என்ன கனவு தெரியுமா? காசி நகர்ப்புலவர் பேசும் முறையை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம். பாருங்க, செல்ஃபோனு, லேண்ட்லைன் கூட இல்லை, அலைபேசி.
காசி நகர் புலவர். இன்னொன்று வச்சுக்கோங்க, காசி நகர் புலவர் இந்தியில் பேசுகிறாரு, காஞ்சியில் பேசுகிறவர் தமிழில் பேசுவார். இப்போ எப்படி ரெண்டு பேருக்கு புரியும்? அந்த ஃபோனு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணுமா, அதையும் சொல்கிறாரு. இவருக்கு புரியணும்ல. இப்போ நான் லண்டன் போயிருந்தப்ப இப்படி தான் நடுவில் சொல்லுவேன், இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன்னு கேட்டுக்கிறேன், வேறு வழி கிடையாது. போயிட்டு வந்தது உண்மை, பாஸ்போர்ட் காட்டுறேன். நான் எப்பவும் போனால் அவங்க பேசுகிற அந்த ஆங்கிலத்துக்கு வந்து மிரளுவேன். ஆனால் அந்த தடவை நான் மிரளவே இல்லை. உடனே நான் ஆங்கில புலவனாயிட்டேன்னு நினச்சிடாதீங்க. என்ன பண்ணார் தெரியுமா? அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்ன ஒரு கேள்வி கேட்குறாரு, எங்கே இருந்து வருகிறீர்கள், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்குறது. கேட்டுட்டு அவருடைய செல்லில் வேர் ஆர் யூ ஃப்ரம்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டுறாருங்க. அதில் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள்னு தமிழில் வருதுங்க. நான் அதை வாங்கி நான் தமிழ்நாட்டிலேருந்து வர்றேன், இந்தியாவிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கு அது இங்கிலீஷில் போகுதுங்க. இப்போ பார்த்தீங்களா, பாரதி கண்ட கனவு லண்டனில் பலிக்குதுங்க. ஆங்கிலேயர் காலத்தில் அவன் பாடின விஷயம் அங்கே பலிக்குது. அந்த பாரதி தான் வெள்ளைத்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த கலைவாணியை பாடுகிறார். நான் ரெண்டாவதாக சொன்ன பாட்டு, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ தூய உருப்பழிங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர்னு பாடினது கம்பர். 24 மணி நேரமும் படிச்சுட்டு இருக்கக்கூடியவ யாருன்னு கேட்டால் கலைவாணி ஒருத்தர் தானாங்க. யார் கலைவாணி? யாருன்னு கேட்டால் சரஸ்வதி. என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்னா, அந்த அம்மாவுடைய 4 கரத்தில், நீங்கள் நல்லா கவனிங்க, 4 கரத்தில் 2 கரத்தில் வீணை இருக்கும், ஒரு கரத்தில் ஜபமாலை இருக்கும், ஒரு கரத்தில் ஏட்டு சுவடி இருக்குங்க. படிக்கிறதுக்குன்னு ஒரு கடவுளை கண்டுபிடிச்சவன் நம்மால் தாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுளே இன்னும் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம படிக்க சொன்னோம்னா அதை ஏங்க எதுக்கு இன்னும் படிக்கலையே இருக்கீங்க, வேலை கிடச்சிருச்சுல, கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னும் படித்து என்ன செய்ய போகிறேன். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்கள் பையன் என்ன படிக்கிறாருன்னு. படித்து முடிச்சிட்டாருன்னு. ஐயோ, உலகத்தில் யாரும் செய்யாத செயலை செஞ்சுருக்காரு. என்ன முடிச்சாருன்னு? 8th ஃபெயில் அப்படின்னாப்புல. இதுக்கு பேர் படிப்பு முடிச்சதா? அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டான்னு அர்த்தம். வேறு வழி இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, கை தட்டிட்டு தான் இருக்கணும். கை தட்டலைனாலும் நான் கவலைப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? இப்போ மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க, சுவிட்சை தட்டு தான் கை தட்டும். அதுக்கு பேசாமல் நீங்களே கை தட்டிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் சுவிட்சு. இந்த எல்லாம் கோயிலில் சாமி அவர் உள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து சூடத்தட்டை காட்டுறப்ப நாதஸ்வரம் அப்படிம்பாரு. உடனே நாதஸ்வரம் வாசிப்பாங்க. மல்லாரின்னு பேர். அந்த மல்லாரி நாதஸ்வரத்தை வச்சு வாசிக்கிற நடையை வச்சு சாமிக்கு என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த நடை வாச்சா சாமிக்கு அபிஷேகம், இந்த நடை வாச்சா அர்ச்சனை, இந்த நடை வாச்சா அவங்க பிரசாதம் இது பண்ணுறாங்க, இந்த நடை வாச்சா சாமி புறப்பாடாயிடுச்சு. இவ்வளவும் வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கலாங்க. இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அர்ச்சகர் கையில் சூடத்தட்டை வச்சுக்கிட்டு ஒரு சுவிட்சை போடுறாரு. டமுக்கு 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 அப்படின்னு சத்தம் கேட்குது. பூரா மிஷினில். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த சாமி இதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஈட்டி எடுத்து குத்த போகுது. எதை? முதல்ல அதை உடைக்கிறா. தினம் ஒரு கலை வாசிக்க வேண்டாமா? தினம் ஒரே பாட்டை பாடினா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ கைதட்டுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்னா, நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கல்ல, டிவியில் பேச வர்றவர் வணக்கம் பாரு பயங்கரமாக கைதட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கைதட்டுறதுக்கு 10 பேர் சம்பளத்துக்கு போட்டு ஒருத்தர் கம்பெடுத்து வந்து அடிப்பேன், படி சிரி சிரி பயத்திறன் சிரி, நாலு சிரிக்கிறத போட்டாடியா அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. சிரிப்பு நமக்குள்ளே போய் நம்முடைய உடம்பை சிரிக்க வச்சா தான் சிரிப்பு வரும். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் சிரிக்க முடியாது, இஷ்டத்துக்கு கைதட்ட முடியாது. நல்ல ஒரு அருமையான விஷயம் இருந்தால் நம்மளை அறியாமல் நமக்கு வந்து கைதட்டணும் போல தோணும். ராஜரத்னம் பிள்ளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாயன வாசிக்கிறதுல பெரிய ஆள், திருவாவூதுரை ராஜரத்னம் பிள்ளை. தோடி ராகம் வாச்சா இந்த தோடியில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது உன் குழலில் தோடி அப்படின்னு கேட்பார் கண்ணாசன். ஓடி வருகிறது தோடி உன்னுடைய அந்த நாதஸ்வரத்தில். அவரை நாதஸ்வரவாசி கூப்பிடுறதுனா அந்த காலத்தில் சாதாரணம் கிடையாதான். அவர் தாங்க முதல்ல நம்ம ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் வாங்கினப்ப நள்ளிரவில் சுதந்திரம் கொடுக்கப்பட்ட போது நாதஸ்வரம் வாசித்து மங்களகரமாக தொடங்கினது அவருடைய நாதஸ்வரத்தில் தான். அவர் ஒரு தஞ்சாவூரில் ஒரு பண்ணையார் வீட்டுக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க கல்யாணத்துக்கு. அவர் கூப்பிட்றது சாதாரணம் இல்லை, பணத்துக்காக இல்லை. அவர் வரமாட்டார் முதல்ல. அப்புறம் வந்துட்டார். வந்து அவர் தான் முதல்ல உட்கார்ந்து நாதஸ்வரம் வாசிக்கிறத இது பண்ணுறாரு. அது வரைக்கும் நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் வாசிப்பாங்க. இவர் வாசிக்கிறாருங்க. தோடிராகம் வாசிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இங்கே பக்கத்தில் கேஸ் லைட் தூக்கிட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் லைட் இல்லை, மைக் இல்லை, தலையில் கேஸ் லைட் தூக்கிட்டு ஒரு கிழவனார் நிற்கிறாரு. இப்படி வேட்டியை வரிஞ்சு கட்டியிருக்காரு, தலையில் கேஸ் லைட்டு. இந்த தோடி ராகம் வாசிக்கிட்டே வந்தப்ப ஒரு கமகம் அப்படிங்கிறாரு யாரு? ராஜரத்னம் பிள்ளை. உடனே அந்த லைட்டை தூக்கிட்டு இருந்த அந்த கிழவர் இருந்தார்ல, பேஷ் அப்படின்னாரா. பேஷ் பிரமாதம் அப்படின்னு இருக்காரு.
நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டாரங்க. உனக்காக தாயா வந்தேன். ஏன் தெரியுமா? சும்மா உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு ரசிக்கிறது வேற, நீ நின்றுக்கிட்டு தலையில் லைட்டை வச்சுக்கிட்டு, அது நெருப்பு, அது தலையில் வச்சுக்கிட்டு வெயிட்டை வச்சுக்கிட்டு அப்போ ரசிச்சுக்கிட்டு என்னைய சபாஸ்ன்னு சொன்ன பார்த்தியா, உன்னை போன்ற ரசிகனுங்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால், சமைக்கிறப்ப கூட சாப்பிட்றப்ப மண் மாதிரி உட்காந்து திங்கப்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கு அம்மா கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிட்டாரு, அது எதை போட்டாலும் திங்கும் அப்படின்னு. இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்கோமா? புல்லை திங்காது, யானை மாமிசம் சாப்பிடாது, ரசித்து சாப்பிடணும். அப்போ நமக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும், புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கு இதை சிறப்பாக செய்வதற்காக எங்களை வரவேற்றிருப்பவர் யாருன்னா, கோவையினுடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய ஐயா சத்யநாராயணன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு சொல்லணும். செயலாளர் தனபாலன் அவர்கள், அதே போல் இங்கே அவர்களோடு இணைந்து கொடிசியாவிலே திரு முத்துக்குமார் அவர்களும் மற்றும் இருக்கிற நண்பர்களும் இணைந்து இதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் பாராட்டுறோம்.